ஏன் உன் பக்கமாய் சாஞ்சார்? உன் பிரச்சனை தான். நீ அழுத பாரு, நீ அப்பீல் பண்ணீங்க பாருங்க, நீங்க கர்த்தாவேன்னு கூப்பிட்டீங்க பாருங்க, உன் பக்கமாக சாஞ்சிருக்கார். பக்கத்தில் தைரியம் தான் சொல்லுங்க, அவர் என் பக்கமாக தான் சாஞ்சிருக்கார். இன்னைக்கு சிலதெல்லாம் முடியும். அப்படின்னா இன்னைக்கு சில அசைவுகளை காண்பீங்க. சில மனிதர்களை கூட கர்த்தர் ஓரங்கட்டுவார். அண்ட சராச்சரங்களை படைத்தவர் உன் பக்கமாய் செவிசாய்த்து கேட்கிறார் என்றால் he is leaning in your direction. Number 1, he inclines and he hears your cry. ரெண்டாவது இப்படி சொல்றார் சங்கீதக்காரன் 2ஆம் வசனத்தில், God will bring you up. ஆண்டவர் என்னை he will brought me out of a miry clay. என்னை உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் பாதங்களை கண்மலையின் மேலே கர்த்தர் நிறுத்தினார். ஹாரிபிள் பிட் ஒரு டிரான்ஸ்லேஷனில், ஒரு டிரான்ஸ்லேஷனில் மைரி கிளே உளையான சேறு, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் டஞ்சியன் மிகப்பெரிய ஆழமான இருட்டின் குழி, ஒரு டிரான்ஸ்லேஷனில் பிரிசன் சிறை என்று சொல்லுகிறார், இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அழிவின் இடத்துல இருந்தார். ஸ்டிக்கி பிளேஸ் வழுக்கதான இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நினைச்சிருந்தா கூட இதுலேருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது, ஆனால் கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார் என்ற சாட்சி எழுதுகிறார். இன்னொரு வாட்டி அவர் சொல்லும்போது நீங்கள் சிலர் ஆமீன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீ நினைச்சிருந்தா கூட இதுலேருந்து வெளியே வந்திருக்க முடியாது, ஸ்டிங்கி சிச்சுவேஷனு, ஆனால் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்தார். உங்கள் திறமையை தாண்டி, உங்கள் அறிவை தாண்டின விதத்தில் கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார், உங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இட் வாஸ் பேட், இட் வாஸ் அக்லி, நாஸ்டி, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத கேவலமான விஷயம். ஒரு ஆமேன் சொல்வீங்க பார்த்தேன். யாரையும் சொல்லுமா, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத மிக மிக இரக்கமான விஷயம். ஆனால் அதில் கூட உன்னால வெளியே வர முடியாது, ஆனால் எப்படின்னே தெரியாது, கர்த்தருனை வெளியே கொண்டு வந்துட்டார். சங்கீதக்காரன் தாவீதினுடைய அனுபவங்களுக்காக எத்தனை பேர் கரங்களை வைத்து ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் சாட்சி சொல்ல முடியும், கேவலமான உளையான சேற்றில் என்னால கூட வெளியே வர முடியுமான்னு தெரியாது, ஆனால் கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தார். இந்த நம்பிக்கை உள்ளவங்க அல்லே சொல்லுங்கன்னு பார்த்தேன். உங்களை வெளியே கொண்டு வந்தார். சேத்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து கொண்டு வந்து உங்கள் பாதங்களை கண்மலையின் மேலே நிறுத்தி உங்களுக்கு டிரெக்ஷன் கொடுக்கிறார். கை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டுங்களேன். பாதையே தெரியாம உன்னால இதற்கு மேல எதுவுமே செய்ய முடியாதுன்ற நிலையில் இருந்த உங்களை இப்போ செல்லக்கூடிய வழியை காண்பித்து, உங்களுக்கு டிரெக்ஷன் தந்து, உங்களுக்கு பாதையை காண்பித்து, உங்க பாதங்களை கண்மலை மேல நிறுத்தி செதறாதவனாய் இனி என்னால முடியும் என்று சொல்லும் அளவிற்கு உங்களை தூக்கி நிறுத்தி அழகு பார்த்தாரு. ஒரு அலையில எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. He put me in a direction. எனக்கு முடியாத பாதையில கர்த்தர் என்னை வைத்தார். ஆமென். He set my feet, he established my goings. அவர் என்னுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி எனக்கு வழி காண்பித்தார். இது வேற யாராலும் செஞ்சிருக்க முடியாது, என் கர்த்தரால மட்டும்தான் செஞ்சிருக்க முடியும். அவரே எனக்கு அதை செய்தார். கர்த்தர் நல்லவர் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எல்லா டிராமாலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார், பல பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார். நீங்க நினைச்சிருந்தா கூட அந்த குழியிலிருந்து வெளியே வர முடியாது, ஆனா உங்களை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் அழகு பார்த்து உங்களுக்கு பாதைக்கு டிரெக்ஷன் காண்பித்து உங்களை உயர்த்தி வச்சு அழகு பார்த்தாரு. நன்றி உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, இது வேற யாரும் செய்யலங்க, அவர் தான் செய்தாருங்கன்னு சொல்லுங்க. வேற யாரும் செய்யலங்க, இது அவர் தான். அந்த சாட்சி உள்ளவங்க தான். நீங்க நிறைய பேர் நீ செஞ்ச இல்ல, இது நீ சேத்துல வழுக்கிட்டு தான் இருந்த, உன்னால வெளியே வந்திருக்கவே முடியாது, இது கர்த்தர் செய்தார். தாவீது சொன்னான், அவர் என் பாதையை கண்மலையின் மேல நிறுத்தினார். நீங்க சில விஷயத்துல கர்த்தருக்காக காத்திருந்தா சில விஷயத்தை கர்த்தர் சரி பண்ணுவார். திருமணத்தில் கர்த்தருக்காய் காத்திருங்கள், சபையில கர்த்தருக்காய் காத்திருங்கள், ஊழியத்தில் கர்த்தருக்காய் காத்திருங்க, சில தொழில் ப்ரொஃபஷன்ல கர்த்தருக்காய் காத்திருங்க. ஏன்னா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டுட்டாரு. அவர் சிலதெல்லாம் அசைக்கிறாரு, எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல பண்ண முடியாது. ஞானமுள்ள தெய்வம் அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்றாரு. சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான விதத்தில் கர்த்தர் எழுந்தருளி வந்து உனக்கு முடிக்க வேண்டியதை வெற்றியாய் முடிப்பார். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை நிச்சயம் காண்பீர்கள். ஹல்லேலூயா. And point number 3 இப்படி சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்றாரு, he set my feet upon the rock. 3ஆம் வசனத்தை சொல்றார், he put a song in my mouth. என் வாயில் என்ன கொடுத்தாராம்? என் பக்கமாக ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்களேன். உங்கள் சோகம், உங்கள் கண்ணீர், உங்களுடைய அந்த 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 முறுமுறுப்பு, அந்த 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 ட்ராமா
எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்துட்டு உன் வாயில் என்ன தர போறாரு? கொண்டாடுகிற அளவிற்கு தான் உன் வெற்றியை கர்த்தர் தருவார். He put a new song in my mouth, a song of celebration. சரியான பாட்டை கர்த்தர் தருவார். சோக பாட்டை எடுத்துருவார். புது பாட்டை கர்த்தர் தருவார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த எத்தனை பேர் புது பாட்டோடு கர்த்தரை துதிப்பீர்கள்? அப்படின்னா புதுசு புதுசாக பாட்டு எழுதணும்னு அல்ல, உங்க சிந்தனை புதுதாக இருப்பதாக உங்களுக்கு புது பாடலை தந்து ஆமேன் கொண்டாடும் அளவிற்கு உங்க வாழ்க்கையை வெற்றி பூத்ததாக கர்த்தர் மாற்றுவார். சில விஷயங்கள் காத்திருங்க, சீக்கிரம் புது பாட்டை பாடுவீங்க.